விஜயின் அரசியல் வருகை. ஒரே வார்த்தையில் ரஜினி சொன்ன நச் பதில். நடிகர் விஜய் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு ரஜினிகாந்த் முதன்முறையாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்துக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே கடந்த ஆண்டு பிரச்சனை ஆரம்பித்தது. இருவரின் பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் சரத்குமார் தான். வாரிசு இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சரத்குமார் நடிகர் விஜயை சூப்பர் ஸ்டார் என்று சொன்னதற்கு அவர் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் சிரித்து சந்தோஷமாக இருந்ததை பார்த்த ரஜினி ரசிகர்கள் கடுப்பாகினர். அந்த பிரச்சனை கடந்த ஆண்டு சமூக வலைதளத்தில் ரஜினி ரசிகர்கள் வர்சஸ் விஜய் ரசிகர்கள் சண்டையாக மாறியது. மேலும் ரஜினி தான் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் என்று பட்டிமன்றம் வைக்கும் அளவிற்கு விவாதம் நடந்தது. இதையடுத்து ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற டைகர் கா ஹுக்கும் பாடலில் பேரை பறிக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு என விஜய் மறைமுகமாக தாக்கி பாடல் வெளியானது. இது மட்டுமல்லாமல் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு நான் என்னைக்கும் ஆசைப்பட்டது இல்லை என்றார். மேலும் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை மிகப்பெரிய வைரலானது. ரஜினி விஜயை தான் காக்கா என்று சொன்னார் என்று ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்ல, விஜய் ரசிகர்கள் விஜய் தான் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் என்று மாறி மாறி இணையத்தில் அடித்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து லியோ வெற்றி விழாவில் விஜயும் ஒரு குட்டி கதையை சொன்னார். அதிலும் காக்கா கழுகு இடம்பெற்றிருந்ததால் ரஜினிகாந்த் சொன்ன கதைக்கு பதிலடி என சினிமா வட்டாரத்தில் செய்தி பரவியது. சுமார் 1 வருடத்திற்கு மேல் நடந்து வரும் இந்த பஞ்சாயத்திற்கு ரஜினிகாந்த் அண்மையில் நடந்த லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் முற்றுப்புள்ளி வைத்தார். அதில் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் நான் சொன்ன காக்கா கழுகு கதையை விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியதாக சோசியல் மீடியாவில் பரவிய செய்தி உண்மையில் எனக்கு வருத்தமளிக்கிறது. விஜய் என் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்த பையன். விஜய்க்கு போட்டி விஜய் தான். இதை இதோடு விடுங்கள் என்றதால் காக்கா கழுகு கதை பஞ்சாயத்து ஒரு வழியாக ஓய்ந்தது. நடிகர் விஜய் கடந்த வாரம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்றும், அதே நேரம் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதனை அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். இந்த நிலையில் வேட்டையன் பட ஷூட்டிங்கிற்காக ஆந்திரா சென்ற ரஜினியிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு ரஜினி அவருக்கு வாழ்த்துக்கள் என்று நச்சுன்னு ஒரே வார்த்தையில் பதிலளித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்.